உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று. உலகில் வாழும் உயிரினங்களுள் மிக முக்கியமான உயிரினம் சிட்டுக்குருவிகள். அது ஒரு காட்டுயிர் என்றாலும் பெரும்பாலும் அவை மனித குடியிருப்புகளை ஒட்டியே வாழ்பவை. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சுறுசுறுப்பு, எழுப்பும் ஒலி, வேகம் இவற்றை எல்லாம் இன்னும் சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு செல்லலாம் என்று நமது உள்ளம் சொல்லும். அதுதான் சிட்டுக்குருவிகள். உலகில் வாழும் உயிரினங்களில் மிக முக்கியமான உயிரினம் சிட்டுக்குருவிகள். அது ஒரு காட்டுயிரி என்றாலும் அவை பெரும்பாலும் மனித குடியிருப்புகளையே ஒட்டி வாழ்பவை. பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் கடந்த 2002ஆம் ஆண்டு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் பட்டியலில் சிட்டுக்குருவியை சேர்த்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு அதிக கவனம் தேவைப்படாத உயிரினங்களின் பட்டியலுக்கு மாறியது சிட்டுக்குருவிகள். செல்போன் கோபுரங்களின் கதிர்வீச்சால் சிட்டுக்குருவிகள் காணாமல் போவதாக பரவலாக ஒரு கூற்று உண்டு. ஆனால் செல்போன் கோபுரங்கள் உள்ள பல இடங்களில் சிட்டுக்குருவிகள் தற்போதும் வாழ்ந்து வருவதை காணலாம். தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிட்டுக்குருவிகள் கூட்டமாக வாழ்ந்து வருகிறது. நகரமயமாதல் காரணத்தால் நமது குடியிருப்பு முறை மாறிப்போனதுதான் சிட்டுக்குருவிகள் குறைந்து போக முதன்மையான காரணம். ஓட்டு வீடுகளும் குடிசை வீடுகளும் இருந்தவரை அவைகளுக்கு கூடு கட்ட இடம் கிடைத்தன. ஆனால் நாம் காங்கிரீட் வீடுகளுக்கு மாறிய போது சிட்டுக்குருவிகள் இல்லாமல் போனது. சிட்டுக்குருவிகள் தானிய உண்ணிகள் என்றாலும் தனது குஞ்சுகளுக்கு முதலில் ஊட்டுவது சிறு புழுக்களையும் பூச்சிகளையும் தான். தாவரங்கள் இருந்தால்தான் பூச்சிகள் இருக்கும். ஆனால் ஒரு செடி கூட வளர இயலாமல் சிமெண்ட் மயமாக நமது இருப்பிடங்கள் மாறியதால் பூச்சிகளும் புழுக்களும் இல்லாமல் போயின. கொசுக்களை அழிப்பதில் சிட்டுக்குருவிகளின் பங்கு அதிகம். சிட்டுக்குருவிகளின் ஒலியை கேட்பதால் மக்களின் மன அழுத்தம் குறைவதாக உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள். எனவே ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. வாழு வாழ விடு என்ற கொள்கைக்கு ஏற்ப நாமும் வாழ்வோம், சிட்டுக்குருவிகளையும் வாழ விடுவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.